ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. அதாவது பொங்கலுக்கு பிறகு பள்ளிகள் வந்து திறக்க போகிறதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோர்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி வரை நடத்த போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து என்ன அப்டேட் வந்ததுன்னா, மாணவர்களோட நலனை கருதி பள்ளிகள் வந்து விரைவில் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வி அதிகாரிகள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தமிழக அரசுக்கு என்ன சர்க்குலர் வந்து அமைச்சிருந்தாங்கன்னா, அதாவது பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வந்து தமிழக அரசுக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு சர்க்குலர் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளை திறக்க இன்று முதல் பெற்றோர்களின் கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வெளியிருக்குன்னா, ஆல்ரெடி பள்ளிகள் திறப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகள் திறப்பதற்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இன்று வெளியான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பள்ளிக்கல்வி இயக்குனரின் செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வி அரசு உதவிபுறம் மற்றும் தனியார் பள்ளிகள் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுதல் சார்ந்த அறிவுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழக அரசு அறிவுறுத்தலுக்கு இணங்க நவம்பர் 16ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறப்பது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. பெற்றோர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு தற்காலிகமாக பள்ளி திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வி நலன் கருதி பொதுத் தேர்வு எதிர்கொள்ள ஏதுவாக மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதால் பள்ளிகளை திறந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் கற்பிப்பது இன்றியமையாது. 8/1/2021 வரை அனைத்து பள்ளிகளிலும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து பொங்கல் விடுமுறை முடிந்த பின்னர் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள கோவிட்-19க்கான அதாவது அந்த வரைவு நிலையான வழிகாட்டி நெறிமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதை பின்பற்றி பள்ளிகள் திறப்பு சார்ந்த கருத்து கேட்பு கூட்டம் பள்ளிகளில் வசதிக்கேற்ப நடத்தப்பட வேண்டும் என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உரிய அறிவுரை வழங்கிட வேண்டும் சொல்லி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இதில் 10, 12 மட்டும் தானே சொல்கிறாங்க, இப்போ 11th வந்து கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அந்த பொதுத் தேர்வுகள் வந்து யார் யார் இருக்குன்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து அறிவிப்பார். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பெற்றோர்களிடம் இருந்து பொங்கல் விடுமுறை முடிந்த பின்னர் பள்ளிகள் திறப்பது குறித்தும் அவ்வாறு திறக்கும் போது இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள கோவிட்-19க்கான வரைவு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் பண்ணணும், ஸ்கூல் ஷிஃப்ட் முறையில் நடத்தலாமா இல்லை ஒரு நாள் விட்டு ஸ்கூலில் நடத்தலாமான்னு சொல்லி இந்த மாதிரி சில கைட்லைன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அவ்வாறு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் போது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள பள்ளிகளில் பெற்றோர்கள் அதிகம் பங்கேற்ப வாய்ப்புள்ளது. அந்த சமயம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தனித்தனியாக கோவிட்-19 முன்னெச்சரிக்கை குறித்து அரசால் வெளியிட்டு வழிகாட்டு முறைகளை உட்படுத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதிக அளவில் பெற்றோர்கள் வரக்கூடிய பள்ளிகளில் பெற்றோர்களை வெவ்வேறு நேரங்களில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அழைத்து கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதே போன்று கூட்டம் முடிக்கும் பொழுது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வெவ்வேறு நேரங்களில் முடித்து அனுப்ப வேண்டும். அச்சமயம் தலைமை ஆசிரியரே அனைத்து வகுப்பு ஆசிரியர்களும் கூட்டத்தை நடத்த இயலாத பட்சத்தில் உதவி தலைமை ஆசிரியர்களை கொண்டு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நடைபெறவுள்ள கருத்து கேட்பு கூட்டரங்கை அறைகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க கிருமி நாசினி கொண்டு தூய்மை செய்தல் வேண்டும். பெற்றோர்கள் சமூக இடைவெளியுடன் அமரும்படி இருக்கைகள் அமைத்தல் வேண்டும். மேலும் கூட்டத்திற்கு வரும் பெற்றோர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கேட்பு கூட்டம் வருகை பெறும் பெற்றோர்கள் பள்ளி முகமையில் இந்த தெர்மல் ஸ்கேனர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் கருத்து கேட்பு கூட்டத்தில் மாணவர்களின் பெற்றோர்களின் பொங்கல் விடுமுறை முடிந்த பின்னர் பள்ளிகள் திறப்பது குறித்தும் அவ்வாறு திறக்கும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த வரைவு நிலைக்காட்டு மொழியினை பின்பற்றுவது குறித்தும் ஏகதனமாக தெரிவிக்கும் கருத்துக்களை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் பொறுப்பாளர் மற்றும் மெட்ரிக், சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் சார்ந்த முதல்வர்கள், நிர்வாகிகள், பெற்றோர்களின் கையொப்பம் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களுடைய சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளிகள் திறப்பு குறித்து ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் பள்ளிகள் திறப்பதற்கான விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டும், அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கும் வகையில் தொகுத்து பள்ளி கல்வித்துறை முதன்மை இயக்கத்திற்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் சுயநிதி சிபிஎஸ்இ பள்ளிகளில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டங்கள் பார்வையிட ஏதுவாக தங்கள் மாவட்டத்தில் பணிபுரியும் வட்டார மைய
வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்கள், வட்டார வளமைய மேற்பார்வையாளர், வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பயிற்சி துணை முதல்வர்கள் ஆகியோரை ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடைபெறுது. ஸோ ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பள்ளிகள் விரைவாக வந்து திறக்கிறதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும். மாணவர்களோட நலனை கொண்டு விரைவில் வந்து பள்ளிகள் வந்து திறக்கப்படும். அந்த பள்ளிகள் திறந்ததுக்கு பிறகு தான் அந்த பாடத்திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான். மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.